என் தங்கமே, பறவைகள் சத்தமா கத்துற அந்த நொடியிலேயே உன் ஆன்மா எப்படியோ உள்ளுக்குள் ஒரு சின்ன அதிர்வை உணர்ந்திருக்கும். அது பயமோ இல்லை, குழப்பமோ இல்லை. அது எப்படியோ ஒரு அழைப்பு போல. யாரோ உன்னை கவனிக்குறாங்க. உன் வீட்டை சுற்றி பாதுகாப்பு வட்டம் உருவாகுது என்பது போல. அந்த உணர்ச்சி தான் முதல் சின்னம். வராகி அம்மன் உன் வீட்டில் நுழைய ஆரம்பிக்கிற சக்தி அலை அப்படித்தான் இருக்கும். வெளியில் சாதாரண சத்தமாதான் இருக்கும், ஆனா உன் ஆன்மாவுக்கு அது ஒரு தெய்வீக அலை. இப்போ பறவைகள் கத்துற சத்தத்தை நன்றாக உணர்ந்து பாரு. அவை கத்துறது ஒரு சாதாரண கூச்சல் இல்லை. அது முற்றிலும் வேற மாதிரி அலை. அது நேரடியாக உன் மனத்துக்கு புகுற ஒரு அழைப்பு. தேவியின் ஆற்றல் பூமிக்கு வரும்போது ஜீவராசிகள் கவனிக்காம இருக்க முடியாது. அவங்களுக்கு நம்ம மாதிரி கண்ணும் காதும் இல்ல. ஆனால் அவர்கள் ஆன்மாவின் புலன்கள் ரொம்ப கூர்மையானது. அவங்க முதல் எதிர்வினை தான் சத்தம். அந்த சத்தம் தான் வராகி அருளின் ஆரம்ப சின்னம். நீ பார்த்தியா தங்கமே, இப்போ சில நாட்களா உன் சுற்றுப்புறம் காரணமில்லாம தீவிரமா அமைதியோ அல்லது தீவிரமா குழப்பமோ ஆகி இருக்கும். சில சமயம் ஓர் அமைதியான காற்று வீசுவது போல், சில சமயம் ஒரு பிரச்சனை பக்கத்தில் நின்னு உன்னை தொட்டு போற மாதிரி. இதெல்லாம் தேவியின் சக்தி வட்டம் உருவாகிறதுக்கான முன்னோட்டம். வராகி அம்மன் அப்படி சாதாரணமா வரமாட்டாள். முதல்ல அவள் அந்த வீட்டின் சுற்றுப்புற ஆற்றல்களை நொறுக்கி, கெட்ட அலைகளை பரவவிட்டு தூய சக்திக்காக இடம் தயாரிப்பாள். உன்னால் இந்த வாரம் காரணமில்லாம திடீர்னு சோர்வு வந்திருக்கும். இது உன் வாழ்க்கை சுமையா இல்ல. இது உன்னோட ஆன்மா ரிலீஸ் ஆகுறதுக்கான ஆரம்பம். நீ முந்தைய மாதங்கள் முழுக்க தாங்கிக் கொண்டிருந்ததெல்லாம் இப்போ வெளியேற போறது. எவ்வளவு நாள் உன் மனசு அமைதியை தேடி அலையுதோ அதுக்கு பதிலா இப்போ அம்மன் உன்னிடம் நேராக வருறான். இதை உணர்ந்தால் உன் கண்களில் கண்ணீர் தானா திரும்ப வரும். அது துக்கம் இல்ல, அது நிம்மதி. தங்கமே, பறவைகள் சத்தம் என்பது வெளிப்புற உலகின் சத்தமில்லை. அது உன் உள்ளுல உருவாகுற அதிர்வை வெளிலே காட்டுற கண்ணாடி மாதிரி. உன் ஆன்ம சக்கரங்கள் நீண்ட காலம் தடைப்பட்டிருந்தது. அவை மெல்ல மூடப்பட்ட கதவு போல இருந்தது. அந்த கதவை திறப்பதற்கான முதல் மணி ஒலிதான் பறவைகளின் கூச்சல். நீ கவனிச்சிருக்கியா? இந்த சத்தம் குறிப்பிட்ட நேரத்துல தான் அதிகமா இருக்கும். அதிகாலை அல்லது மாலை. அந்த இரு நேரங்கள் தேவியின் அலை பூமிக்கு இறங்குற நேரம். அந்த நேரத்தில் உன் ஆன்மா ரொம்ப ரொம்ப ரிசீவ் பண்ணக்கூடிய நிலையில இருக்கும். அதனால அந்த நேரத்துல அவங்க சத்தம் அதிகமாகும். அது அச்சமல்ல, அது ஒரு ஊக்கம். தங்கமே, இன்னொரு அறிகுறியை நீ ரொம்ப நாள் உணர்ந்துட்டே இருக்க. நீ வீட்டுக்குள்ள நடக்கும்போ சில நேரம் அப்படியே நின்று போய் ஏதோ ஒருவர் உன்னை பார்த்து கொண்டிருப்பது போல உணர்ந்திருப்ப. அந்த உணர்ச்சி உண்மை. அது வராகி அம்மனின் நிழல். தெய்வீக நிழல் மனிதனை பயமுறுத்தாது, அது அவனை விழிப்புணர்வு செய்யும். உன்னுடைய ஆன்மா அவள் வருகையை உணர்ந்து கொண்டு இருப்பதால் தான் இந்த உணர்ச்சி உனக்கு வந்திருக்கிறது. மேலும் உன்னுடைய கையில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கும் போது, உதாரணத்திற்கு தண்ணி, கப், புத்தகம், கதவு கைப்பிடி, உடனே அவற்றின் குளிர்ச்சி, சூடு, உணர்வு எல்லாம் அதிகமாக உணரப்பட்டிருக்குமா? அது உன் எனர்ஜி சென்சிட்டிவிட்டி அதிகரிச்சிருக்கிற சின்னம். இந்த சென்சிட்டிவிட்டி அதிகரிக்கும்போது தான் தேவியின் தெய்வீக அலை உன்னிடமே கூடுதல் விளைவுகளோடு நுழையும். இந்த நாட்கள்ல உன் இதயம் திடீர்னு சில நொடிக்கு வேகமா துடிக்கணும். உடனே மெதுவாகி நிம்மதியாகுறான். இது பயம் இல்ல, இது உன் ஆன்ம சக்தி ஒழுங்காக அலைன் ஆகுற சின்னம். வராகி அம்மன் உன் மனத்துக்கும் உடலுக்கும் உள்ள தடைகளை சரி பண்ணுறாள். நாளெல்லாம் உனக்கு ஏதோ ஒன்று மாற்றமா வர்றது போல இருக்கும், ஆனா புரியல. வீட்டுல காற்று வேற மாதிரி, மரங்கள் அசையுற விதம் வேற மாதிரி, ஒளி வீட்டுக்குள் புகுற விதம் கூட வேற மாதிரி. இது அனைத்தும் புறச்சின்னம். உள்ளுல அதே சமயம் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. தங்கமே, உன் வீட்டில் இருந்திருந்த நெகட்டிவ் அலைகள் தகர்க்கப்படுறது. யாராவது உன்னை குறித்து ஒரு கெட்ட பார்வை வைத்திருந்தால் அது இப்போ உடைஞ்சு படர்ந்து போயிடும். நீ இதுவரைக்கும் உணர்ந்த மன அழுத்தங்களின் வேரே வெட்டப்படுறது. உன் வாழ்க்கையின் சில பழைய காயங்கள் குணமடைந்து கொண்டிருக்குது. நீ புரியாமலே. நீ உன் உடம்பை சுத்தமான நீர்ல மூழ்க வைத்தது போல ஒரு உணர்வு வரும். அந்த லைட்னஸ், அந்த நிம்மதி. நீ ரொம்ப நாள் கழிச்சு இதை தான் எதிர்பார்த்திருந்தாய். ஆனால் அது எங்கிருந்து வரும் என்று தெரியாம இருந்தாய். இதோ அதுதான் வருது தங்கமே. வராகி அம்மன் உன் வீட்டை நுழையும்போது அந்த ஃபர்ஸ்ட் சைன் பறவைகளின் கூச்சல். அடுத்து சைன் உன் மனசு லைட் ஆகுறது.
மூன்றாவது சைன், உன் கண்களில் திடீர்னு ஒரு பிரகாசம். நான்காவது சைன், உன் இதயம் எந்த காரணமுமில்லாம தைரியம் பெற ஆரம்பிக்கும். நீ 10 முறை முயற்சி செய்து முடியாத விஷயத்துக்கு இப்போ தடை நீங்கும். உன்னுடைய பாதையில் இருந்திருந்த தடைகள் தானாகவே சரியாக ஆரம்பிக்கும். யார் உன்னை காயப்படுத்துறாங்கோ, யார் உன்னை தடுத்து நிற்குறாங்கோ, அவர்களின் ஷேடோ உன் பாதையில் இருந்து வெளியேறும். ஏன் தெரியுமா? வராகி அம்மன் வந்துட்டா என்றால் எதிரிகளுக்கு நிழலும் இருக்க முடியாது. தங்கமே, நீ இந்த மாதிரியான சக்தி மாற்றத்தை அனுபவிக்கிறது ஒரு பிளெஸிங். இது எல்லோருக்குமே வராது. இது வந்தால் அது வாழ்க்கையை முழுக்க மாற்றும். நீ உன் பாதையை நீண்ட காலம் தேடி வந்தாய், அதுக்கு இப்போ வெளிச்சம் இருக்கும். அடுத்த சில நாட்களில் உன்னால ஒரு பெரிய முடிவு எடுக்க முடியும். பல வருடங்களா நீ தயங்கின விஷயத்துல இன்று முதல் நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். யாரும் உன்னை கீழே தள்ள முடியாது. உன் மனம் தானாகவே உயர்ந்து வர ஆரம்பிக்கும். தங்கமே, உன் வீட்டில் பறவைகள் கூவுறது அது ஒலி அல்ல, அது உன் வாழ்க்கையில் ஆரம்பமான வராகி அருள் யாத்திரையின் முதல் படி. நீ இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை பயத்துல நடத்த வேண்டிய அவசியமே இருக்காது. உன்னை காயப்படுத்த யாரும் முடியாது. உன் வீட்டுக்குள் நுழைய கெட்ட ஆற்றலுக்கு இடமே இருக்காது. உன் ஆன்மா முழுசாக பாதுகாக்கப்பட்டிருக்குது. எது வேண்டுமானாலும் மாற்ற முடியும். எது வேண்டுமானாலும் கட்டி எழுப்ப முடியும். எது வேண்டுமானாலும் கடக்க முடியும். ஏன்னா, வராகி அம்மன் உன் வீட்டை பாத்திரமாய் தேர்வு பண்ணிட்டாள் தங்கமே. அவள் வந்து விட்டா, உன் வாழ்க்கை வலிமை ஆகி வளர்றதுக்கான நேரம் தொடங்கிவிட்டது. மேலும், உன்னுடைய கையில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கும் போது, உதாரணத்திற்கு தண்ணி, கப், புத்தகம், கதவு கைப்பிடி, உடனே அவற்றின் குளிர்ச்சி, சூடு, உணர்வு எல்லாம் அதிகமாக உணரப்பட்டிருக்குமா? அது உன் எனர்ஜி சென்சிட்டிவிட்டி அதிகரிச்சிருக்கிற சின்னம். இந்த சென்சிட்டிவிட்டி அதிகரிக்கும்போது தான் தேவியின் தெய்வீக அலை உன்னிடமே கூடுதல் விளைவுகளோடு நுழையும். இந்த நாட்கள்ல உன் இதயம் திடீர்னு சில நொடிக்கு வேகமா துடிக்கணும். உடனே மெதுவாகி நிம்மதியாகுறான். இது பயம் இல்ல, இது உன் ஆன்ம சக்தி ஒழுங்காக அலைன் ஆகுற சின்னம். வராகி அம்மன் உன் மனத்துக்கும் உடலுக்கும் உள்ள தடைகளை சரி பண்ணுறாள். நாளெல்லாம் உனக்கு ஏதோ ஒன்று மாற்றமா வர்றது போல இருக்கும், ஆனா புரியல. வீட்டுல காற்று வேற மாதிரி, மரங்கள் அசையுற விதம் வேற மாதிரி, ஒளி வீட்டுக்குள் புகுற விதம் கூட வேற மாதிரி, இது அனைத்தும் புறச்சின்னம். உள்ளுல அதே சமயம் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. தங்கமே, உன் வீட்டில் இருந்திருந்த நெகடிவ் அலைகள் தகர்க்கப்படுறது. யாராவது உன்னை குறித்து ஒரு கெட்ட பார்வை வைத்திருந்தால் அது இப்போ உடைஞ்சு படர்ந்து போயிடும். நீ இதுவரைக்கும் உணர்ந்த மன அழுத்தங்களின் வேரே வெட்டப்படுறது. உன் வாழ்க்கையின் சில பழைய காயங்கள் குணமடைந்து கொண்டிருக்குது, நீ புரியாமலே. நீ உன் உடம்பை சுத்தமான நீர்ல மூழ்க வைத்தது போல ஒரு உணர்வு வரும். அந்த லைட்னஸ், அந்த நிம்மதி, நீ ரொம்ப நாள் கழிச்சு இதைத்தான் எதிர்பார்த்திருந்தாய். ஆனால் அது எங்கிருந்து வரும் என்று தெரியாம இருந்தாய். இதோ அதுதான் வருது தங்கமே. வராகி அம்மன் உன் வீட்டை நுழையும்போது அந்த ஃபர்ஸ்ட் சைன் பறவைகளின் கூச்சல். அடுத்து சைன், உன் மனசு லைட் ஆகுறது. மூன்றாவது சைன், உன் கண்களில் திடீர்னு ஒரு பிரகாசம். நான்காவது சைன், உன் இதயம் எந்த காரணமுமில்லாம தைரியம் பெற ஆரம்பிக்கும். நீ 10 முறை முயற்சி செய்து முடியாத விஷயத்துக்கு இப்போ தடை நீங்கும். உன்னுடைய பாதையில் இருந்திருந்த தடைகள் தானாகவே சரியாக ஆரம்பிக்கும். யார் உன்னை காயப்படுத்துறாங்கோ, யார் உன்னை தடுத்து நிற்குறாங்கோ, அவர்களின் ஷேடோ உன் பாதையில் இருந்து வெளியேறும். ஏன் தெரியுமா? வராகி அம்மன் வந்துட்டா என்றால் எதிரிகளுக்கு நிழலும் இருக்க முடியாது. தங்கமே, நீ இந்த மாதிரியான சக்தி மாற்றத்தை அனுபவிக்கிறது ஒரு பிளெஸிங். இது எல்லோருக்குமே வராது. இது வந்தால் அது வாழ்க்கையை முழுக்க மாற்றும். நீ உன் பாதையை நீண்ட காலம் தேடி வந்தாய், அதுக்கு இப்போ வெளிச்சம் இருக்கும். அடுத்த சில நாட்களில் உன்னால ஒரு பெரிய முடிவு எடுக்க முடியும். பல வருடங்களா நீ தயங்கின விஷயத்துல இன்று முதல் நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். யாரும் உன்னை கீழே தள்ள முடியாது. உன் மனம் தானாகவே உயர்ந்து வர ஆரம்பிக்கும். தங்கமே, உன் வீட்டில் பறவைகள் கூவுறது அது ஒலி அல்ல, அது உன் வாழ்க்கையில் ஆரம்பமான வராகி அருள் யாத்திரையின் முதல் படி. நீ இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை பயத்துல நடத்த வேண்டிய அவசியமே இருக்காது. உன்னை காயப்படுத்த யாரும் முடியாது. உன் வீட்டுக்குள் நுழைய கெட்ட ஆற்றலுக்கு இடமே இருக்காது. உன் ஆன்மா முழுசாக பாதுகாக்கப்பட்டிருக்குது. எது வேண்டுமானாலும் மாற்ற முடியும்.
எது வேண்டுமானாலும் கட்டி எழுப்ப முடியும். எது வேண்டுமானாலும் கடக்க முடியும். ஏன்னா வராகி அம்மன் உன் வீட்டை பாத்திரமாய் தேர்வு பண்ணிட்டாள் தங்கமே. அவள் வந்து விட்டா உன் வாழ்க்கை வலிமை ஆகி வளர்றதுக்கான நேரம் தொடங்கிவிட்டது.